வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் அகர்தலா செல்கிறார். தொடர்ந்து ஆல்பர்ட் எக்கா போர் நினைவு சின்னத்தில் குடியரசு துணைத் தலைவர் தியாகிகளுக்கு மலரஞ்சலி செலுத்த உள்ளார். பின்னர் உதய்பூரில் உள்ள புகழ்பெற்ற திரிபுர சுந்தரி கோவிலில் வழிபாடு செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து அகர்தலாவில் உள்ள திரிபுரா பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் அகர்தலாவில் உள்ள ஹஃபானியா சர்வதேச கண்காட்சி மைதானத்திற்கு சென்று சுய உதவிக்குழுக்கள் அமைத்துள்ள அரங்குகளை ஆய்வு செய்து அக்குழுக்களை சேர்ந்த பெண் உறுப்பினர்களிடையே கலந்துரையாட உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் 11வது ரைசினா உரையாடல் 2026 துவக்கி வைக்கிறார். பின்லாந்து அதிபர் டாக்டர் அலெக்சாண்டர் ஸ்டப் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். ஒடிசாவின் முன்னாள் முதலமைச்சர் திரு பிஜு பட்நாயக்கின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக ஊடக பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில் ஒடிசா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய சேவைகள் நினைவு கூர்ந்துள்ளார். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி கோவிலில் நாளை சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற உள்ளதையொட்டி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தெரிவித்துள்ளார். மேலும் பக்தர்களின் வசதிக்காக தரிசன வரிசைகள் முழுவதும் கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குடிநீர், அன்னதானம், கழிவறை மற்றும் தாய்மார்களுக்கான பிரத்யேக அறைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 77 மாவட்டங்களிலும் ஒரே கட்டமாக இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. காங்கோ நாட்டின் கிழக்கு பகுதியிலுள்ள தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 70 குழந்தைகள் உட்பட 200 உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.